மூன்று நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. குமரியில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளதாக தகவல். ராகுல் காந்திக்கும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் பாகிஸ்தான் ஆதரவாக இருப்பது ஏன்? பாகிஸ்தான் முன்னாள் அமைச்சரின் பதிவை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி கேள்வி. +2 விடைத்தாளை மாணவர்கள் இன்று முதல் பதிவிறக்கம் செய்யலாம். மறுமதிப்பீட்டிற்கு நாளை முதல் மாவட்ட அரசு தேர்வுகள் இயக்குநர் அலுவலகத்தில் ஒப்படைக்கலாம் எனவும் அறிவிப்பு. உதகையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு இன்றுடன் நிறைவு. இன்றைய அமர்வில் உலகளாவிய மனித வளங்கள் உள்ளிட்டவை குறித்து உரையாற்றப்படுகிறது. கோடை மழை குறைந்ததும் தமிழகம் புதுச்சேரியில் மீண்டும் அதிகரிக்கும் வெயில். சென்னை, கடலூர், புதுச்சேரி உள்ளிட்ட 9 இடங்களில் சதம் அடித்த வெப்பம். நடப்பாண்டு தென்மேற்கு பருவமழை சராசரியை விட அதிக அளவு பெய்யக்கூடும். வடகிழக்கு மாநிலங்களில் மழை பொழிவு குறையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நள்ளிரவில் திருப்பத்தூரை தாக்கிய விண்கல். வயலுக்கு நடுவே உருவான 5 அடி பள்ளத்தை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர். ராமநாதபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற கலவர தடுப்பு ஒத்திகை. வீசப்பட்ட கண்ணீர் புகை குண்டுகளால் திக்குமுக்காடிய வாகன ஓட்டிகள். உங்களுக்கு என்ன செய்யுதுக்கா? தெரியுதா? என்ன போட்டா தெரியலையா? விழுப்புரம் அருகே சோதனை சாவடி முன் இரும்பு பேரிகார்டு அமைத்து லாரி ஓட்டுநர்களிடம் பணம் வசூலிக்கும் போலீசார். கடத்தலை தடுக்க வேண்டிய காவலர்கள் கடமை தவறும் வீடியோ வைரல். மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டை தமிழ்நாடு அரசை ஏற்று நடத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் முன்னாள் சபாநாயகர் ஆவுடையப்பன் கோரிக்கை மனு. பிரசவத்திற்கு செல்ல ஆம்புலன்ஸ் கொடுக்காத அரக்கோணம் அரசு மருத்துவமனை நிர்வாகம். கால் டாக்ஸி பிடித்து திருவள்ளூருக்கு சென்ற நிறைமாத கர்ப்பிணி பெண். ஆம்புலன்ஸ் கேட்டீங்களா? எங்க அரக்கோணம் ஜிஹெச்ல என்ன சொன்னாங்கம்மா? இல்லை, திருவள்ளூருக்குலாம் அனுப்ப மாட்டாங்களா? அடுக்குமாரிக்கு வாலாஜாதான் அனுப்புவாங்க. அடுக்குமாரி வாலாஜா தான் அனுப்புவாங்க. திருவள்ளூர், மெட்ராஸ் பேபி ஹாஸ்பிட்டலாம் அனுப்ப மாட்டாங்க. என்ன சொன்னாங்கம்மா கேட்டதுக்கு? நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா இல்லை அவங்களே சொன்னாங்களா? புரியல. டிஸ்ட்ரிக் இல்லை. டிஸ்ட்ரிக் இல்லைன்ட்டுன்னு இதுமாரி நாங்கள் அரும்பாடினா எங்களுக்கு இது இருக்குது. அனுப்ப மாட்டோம். காஞ்சிபுரம் அருகே ஒரக்கடத்தில் இளம் பெண்கள் தங்கியிருந்த அறையை எட்டி பார்த்த இளைஞர். மதுபோதையில் இருந்த இளைஞருக்கு தர்ம அடி கொடுத்த 7 பேரை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். சேலம் நர்சிங் கல்லூரி விடுதியில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்ட விவகாரம்.
குடிநீருடன் கழிவுநீர் கலந்திருந்தது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வில் அம்பலம். விடுதி கேண்டீனுக்கு சீல் வைப்பு. சென்னை தாம்பரத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து. பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. டெல்டா பகுதியில் நடப்பு ஆண்டு பருவத்திற்கான சம்பா சாகுபடி பாதிக்கு பாதி சரிவு. கடந்த ஆண்டு 9 லட்சம் மெட்ரிக் டன் சாகுபடி செய்யப்பட்ட நிலையில் தற்போது 5 லட்சம் மெட்ரிக் டன் மட்டுமே சாகுபடி. ஈரோட்டில் காலில் அடிபட்ட தாயை தூக்கிச் செல்ல ஸ்ட்ரெச்சர் கொடுக்காத அரசு தலைமை மருத்துவமனை ஊழியர்கள். சிகிச்சை வார்டுக்கு தாயை தூக்கிச் சென்று மகள். சேலத்தில் மதுபோதையில் காரை இயக்கிய நபர்கள் நடுரோட்டில் காரை நிறுத்தி அட்டூழியம். பொதுமக்கள் மற்றும் போலீசார் மீது போதை கும்பல் தாக்கியதால் பரபரப்பு. மறைந்த மாயி திவான் பட இயக்குநர் சூரிய பிரகாஷின் உடல் அவரது சொந்த ஊரில் நல்லடக்கம். உடலை சென்னையில் இருந்து திண்டுக்கலுக்கு எடுத்து செல்ல உதவிய நடிகர் சரத்குமார். மணிமுத்தாறு அருவியில் இன்று முதல் குளிக்க அனுமதி. அருவியில் நீர்வரத்து சீரானதை அடுத்து 3 நாட்களுக்கு பின் குளிப்பதற்கான தடை நீக்கம். மதுபான பாரில் ஏற்பட்ட பிரச்சனையில் டிஜே சுட்டுக்கொலை. மெஷின் கன்னால் சுட்டுக் கொல்லும் பரபரப்பு சிசிடிவி காட்சி. சமையல் எரிவாயு இணைப்பு வைத்திருப்பவர்கள் KYC விவரங்களை பதிவு செய்ய நாளை மறுநாளே கடைசி நாள். KYC அப்டேட் செய்யாதவர்களின் சமையல் எரிவாயு இணைப்பு ரத்து செய்யப்பட வாய்ப்பு. பெங்களூர் கோவை எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு கூடுதல் நிறுத்தம். சோதனை அடிப்படையில் திருப்பத்தூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு. ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்தில் நீடிக்கும் மர்மம். இறப்பதற்கு முன் அதிபருடன் பயணித்த மதகுருவின் தொலைபேசி உரையாடல் வெளியீடு. ரஃபா நகரில் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 45 பேர் உயிரிழப்பு. சர்வதேச நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தாக்குதல் நடத்திய இஸ்ரேலுக்கு ஐநா கடும் கண்டனம். ரஃபா மீதான தாக்குதலை தவறு என ஒப்புக்கொண்ட இஸ்ரேல் பிரதமர். அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெதன்யாகு விளக்கம். உளவு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தும் வடகொரியாவின் முயற்சி தோல்வி. ராக்கெட் புறப்பட்ட சில மணி
நிமிடங்களிலேயே விண்ணில் வெடித்து சிதறியுள்ளது. திருட்டை தடுக்க முயன்ற பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜானி வாக்கர் சுட்டுக் கொலை. கடந்த சனிக்கிழமை நிகழ்ந்த சம்பவம் தற்போதுதான் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் தொடரில் தென்னாப்பிரிக்காவை ஒயிட் வாஷ் செய்தது வெஸ்ட் இண்டீஸ். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான கடைசி போட்டியிலும் வெஸ்ட் இண்டீஸ் அபார வெற்றி. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் நட்சத்திர வீரர் ரஃபேல் நடால் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி. 14 முறை பிரெஞ்சு ஓபன் பட்டத்தை வென்ற களிமண் தரை ஜாம்பவானின் தோல்வியால் ரசிகர்கள் ஏமாற்றம். நடிகர் சூரி நடித்திருக்கும் கருடன் திரைப்படத்திற்கு UA தரச் சான்றிதழ் கொடுத்த தணிக்கை குழு. லேட்டஸ்ட் அப்டேட் கொடுத்த படக்குழுவினர்.